வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை வழக்கமான ஒரு ஃபாஸ்டிங் டே தான். என்ன ஜூஸ் மட்டும் மதியம் வரைக்கும் ஜூஸ் தான் குடிக்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று மதியம் வந்து ஒரு விருந்துக்கு போயிட்டோம். அதனால் நேற்று வீடியோ போடல. விருந்து சாப்பிட்டதுனால வந்து நைட்டு சாப்பிடல. நைட்டு ஒரு பழம் மட்டும் சாப்பிட்டேன். இப்போ காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூஸ் குடிக்க போகிறோம். வெள்ளிக்கிழமை நம்ம ரெகுலர் ஃபாஸ்டிங் டே வந்துடுது. மதியமும் ஒரு விருந்து ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி என்ன பண்ணோம்னா இன்றைக்கி வந்து ஒரு ஜூஸ் வச்சுருக்கோம். என்ன ஜூஸ்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இஞ்சி பூண்டு சாறு வச்சுருக்கோம். இது வந்து நெல்லிக்காய் ஜூஸ் வச்சுருக்கோம். இது நெல்லிக்காய் ஜூஸ் ஏற்கனவே நிறைய தடவை குடிச்சிருக்கோம். இஞ்சி பூண்டு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம போடுறேன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு தடவை போட்டிருந்தாலும் போட்டிருக்கலாம். ஓகே, இந்த இஞ்சி பூண்டு ஜூஸில் வந்து என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சம்மர் கிளைமேட்டில் நிறைய பேத்துக்கு வந்து கிளைமேட் மாறுறப்ப சளி நிறைய பேத்துக்கு பிடிக்கும். ஸோ இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த சளி தொந்தரவு, அந்த காய்ச்சல் இதெல்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து குறையும். ப்ளஸ் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஜீரண மண்டலத்தை வந்து தூண்டி ஜீரண சக்தியை வந்து அதிகப்படுத்தும். இது வந்து முக்கியமான பலன்கள். இதை தவிர இதில் இஞ்சி பூண்டு இதில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து அத்தனையும் வந்து உங்கள் உடம்புக்கு வந்து நன்மை செய்யக்கூடியது தான். ஸோ இந்த மாதிரி ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்க முயற்சி பண்ணுங்கள். செரிமான மண்டலத்தை தூண்டி நல்லா செரிமானம் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இதை குடிச்சிடாதீங்க. அப்படி குடித்தாலும் தப்பு இல்லை. இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து ஒரு வேளை பட்னி போட்டுட்டு இந்த மாதிரி ஜூஸ் குடிங்க. அதுதான் வந்து உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே.